குருபியோ நமக. காஸ்மிக் கனெக்ஷன்லேருந்து ஜெயலட்சுமி ஸ்ரீராம். நம்ம சனி பயிற்சியை பற்றிய நிகழ்ச்சிகளை பார்த்து விட்டோம். ராகு கேத்து பயிற்சி பற்றிய நிகழ்ச்சிகளை பார்த்து விட்டோம். இப்பொழுது குரு பெயர்ச்சி, அதை பற்றிய நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். குரு பெயர்ச்சி என்பது இந்த மே மாதம் 2025 வருடம் 15ஆம் தேதி நடக்கவிருக்கிறது. முழுமையான சுபகிரகமான குரு மே மாதம் 15ஆம் தேதி பெயர்ச்சி அடைந்து இவர் ரிஷப ராசி விட்டு மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். 2026 வருடம் மே மாதம் வரை இவர் மிதுன ராசியில் இருப்பார். இவர் கேந்திர குருவாக வருகிறார். மிதுனம் என்பது ஒரு காற்று ராசி. இந்த பெயர்ச்சி மூலம் ரிஷபம், சிம்மம், துலாம், தனுஷ், கும்ப ராசிக்காரர்களுக்கு குருபலம் ஏற்படும். இந்த பெயர்ச்சிக்கு பின் அக்டோபர் 18ஆம் தேதி அதிசார பெயர்ச்சியாகி மிதுனத்தில் இருந்து கடகத்திற்கு போகிறார். அதிசாரம்னா என்னென்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். இருக்கிற இடத்துல இருந்து நியாயமான பீரியடை தாண்டி வேகமாக செல்வது அதிசாரம். அதற்கு பிறகு இவர் நவம்பர் 11ஆம் தேதி பின்னோக்கி நகர்ந்து மீண்டும் மிதுனத்திற்கே போகிறார். இந்த பெயர்ச்சி மூலம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் ஏற்படும் என்று பார்க்கலாம். பொதுவாக கோச்சாரத்தில் நடக்கும் கிரக பயிற்சிகள் மூலம் கணிக்கப்படும் பலன்கள் ஓரளவுதான் தெளிவை கொடுக்கும். காரணம், தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கும் கிரக நிலைகள், தசா காலங்கள், தசா புக்தி, அந்தரம், ஜனன ஜாதகத்திலே குருவின் நிலை, குருவுடன் சேர்ந்திருக்கும் மற்ற கிரகங்கள் யார் போன்ற பல நிலைகளை பொறுத்துதான் துல்லியமான பலன்களை கூற முடியும். பொதுவாகவே ஒரு அசுப கிரகத்தின் மீது குரு சென்று அமரும் பொழுது அந்த அசுப கிரகம் தன்னுடைய தன்மையை இழந்து நல்ல பலன்களையே கொடுக்கும். அது சுப பலனாக குரு அதை மாற்றிவிடும். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இந்த விஷயங்களை மனதில் கொண்டு அதன் பிறகு உங்கள் ராசி பலன்களை தெரிந்து கொண்டால் உங்கள் மனதில் ஒரு தெளிவு கிடைக்கும். இனி ஒவ்வொரு ராசியும் இந்த குரு பெயர்ச்சியால் என்ன விதமான பலன்களை அடையப் போகிறது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். முக்கியமாக இந்த 2025 எல்லா வருட கிரகங்களும் பெயர்ச்சி அடைவதால் கோச்சாரத்தில் சனியின் நிலை, ராகு கேத்துவின் நிலை மற்றும் குருவின் நிலை மூன்றையும் மனதில் கொண்டு மட்டும்தான் நாம் சுய ஜாதகத்தை ஆராய வேண்டும். அதுதான் சரியான முறை. இதன் மூலம்தான் உங்களுக்கு துல்லியமான பலன்களை தெரிந்து கொள்ள முடியும். ஒரு குரு பயிற்சியை மட்டுமே வைத்துக்கொண்டோ, ஒரு ராகு கேத்து பயிற்சியை மட்டுமே வைத்துக்கொண்டோ, அல்லது ஒரு சனி பயிற்சியை மட்டுமோ வைத்துக்கொண்டோ பலன்களை கூறுவது சரியாகாது. அந்த ஜாதகருக்கு இந்த 4 கிரகங்களும் கோச்சாரத்திலே எங்கு அமர்ந்திருக்கின்றது, யாரை பார்க்கிறது, யாரால் பார்க்கப்படுகிறது, யாருடன் சேர்ந்திருக்கின்றது போன்ற பல விஷயங்களை மனதிலே வைத்து கொண்டுதான் ஒருவருக்கு நம்மால் சரியான பலாபலன்களை கூற முடியும். கும்பராசிக்காரர்களே, இந்த வருடம் எல்லா வருட கிரகங்களும் கோச்சாரத்தில் இடம்பெயர்கின்றன. மிதுனத்திற்கு வரும் இந்த குருவானவர் உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 11க்கு உரியவர் ஆவார். இவர் உங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சென்று அமர்வார். ஆனாலும் சனி பகவான் 7.5 சனியாகவும் ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கும் ராகுவாலும் பூரணமாக எந்த பலனையும் நீங்கள் அனுபவிக்க முடியாது. வருமானம் நன்றாகவே இருந்தாலும் சனி மற்றும் ராகு கேத்துவின் இடமாற்றம் உங்களுக்கு கை கெட்டியும் வாய்க்கு எட்டாத ஒரு நிலையை கொடுக்கும். கிடைப்பதும் செலவு செய்வதும் சமமாக இருக்கும். எதையும் உங்களால் சேர்க்க முடியாது. 5இல் அமரப்போகும் குருவால் திருமண யோகம் மற்றும் புத்திர பாக்கியம் நல்லபடியாக இருக்கும். எதிர்பார்ப்புகள் வீண் போகாது. குழந்தைகள் நன்கு படித்து முன்னுக்கு வருவார்கள். உடல் நலம் நன்கு முன்னேறும். உடல் நல பின்னடைவுகளில் இருந்து மீண்டு வருவீர்கள். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எந்த வளர்ச்சியையும் கொடுக்காது. ஆனால் பிரச்சனைகளை குறைக்கும். பிரச்சனைகளின் வீரியத்தை குறைக்கும். சிலருக்கு வேலை வாய்ப்புகளையும் புதிய தொழில் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். கும்பத்தின் 5ஆம் பாவத்தில் வரும் குரு ஸ்தான பலம் பெறுகிறார். மாயைக்காரனான ராகு சில குழப்பங்களை கொடுத்து கொண்டே இருப்பான். ஆனாலும் குருவின் பார்வை இந்த குழப்பங்களில் இருந்து உங்களை விடுவித்து கொண்டே இருக்கும். சிந்தனை தெளிவு ஏற்படும். ஆழ்ந்து சிந்திக்க தொடங்குவீர்கள். பொருளாதாரம் ஓரளவு சீரடையும். நமது பூர்வ புண்ணிய ஏதாவது பாக்கி இருந்தால் அதன் பலன்களை அனுபவிக்கும் நேரம் இது.
உங்களது 9ஆம் வீட்டை குரு பார்ப்பதால் வாழ்வில் உங்களுக்கு நல்ல உறுதுணை கிடைக்கும். உங்களது தந்தை அல்லது தந்தை ஸ்தானத்தில் இருப்பவர்கள் அல்லது அந்த மாதிரியான குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல உறுதுணை சப்போர்ட் கிடைக்கும். உங்களது 11ஆம் பாவத்தை குரு பார்ப்பதால் இதுவரை இருந்து வந்த பொருளாதார நெருக்கடி குறையும். ரொம்ப ஓஹோ என்று இல்லாவிட்டாலும் மனதை குழப்பாத ஒரு தெளிவான வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள். கூடிய விரைவில் நாம் மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.